ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக விவசாயிகளுக்கு தமிழக அரசாங்கம் ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, இனிமேல் அரசு கொடுக்கும் நலத்திட்ட உதவிகள் எல்லாத்தையும் பெறணும்னா இந்த அட்டை கட்டாயம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நிலம் வைத்துள்ளவர்கள் அனைவரும் இது பதிவு செய்தாக வேண்டும். கட்டாயமாக்கப்பட்டுள்ள இந்த ஒரு புதிய அட்டையை எடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ விவசாயிகள்லாம் பார்த்திங்கனாக்கா ஆதார் கார்டு இருக்கிற போலவே இந்த விவசாய அட்டை கன்ஃபார்மாக வேணும். இந்த தனித்துவமான அட்டை எப்படி பெறுவது, இதற்கான கடைசி தேதி பார்த்து ஒரு டேட்டு கொடுத்துட்டாங்க. இந்த டேட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் உங்களோட ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர், பட்டா, சிட்டா இது இருந்தாலே உங்கள் பக்கத்துலேயே இருக்க சிஎஸ்சி சென்டரில் போய்ட்டு அப்ளை பண்ணணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டையை எப்படி பெறணுன்றத முழுமையான தகவலை பார்க்கலாம். இந்த அட்டை எதற்காக வாங்கணுன்றதை டீட்டெயிலாக தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவசாய பெருங்குடி மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் ஒரு புதிய அட்டை கொடுக்கணும். ஃபார்மரில் இந்த அரசு நலத்திட்ட உதவிகள் தப்பாக பயன்படுத்துகிறாங்க. ஃபார்மரே இல்லாமல், அதாவது விவசாயம் இல்லாதவங்க இந்த அந்த நலத்திட்டங்களை பயன்பெற்று வருகிறாங்க. அதனால் அவங்களுக்குன்னு தனித்துவமான ஒரு அட்டை வழங்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் தமிழக அரசாங்கம் ஒரு வெப்சைட் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வெப்சைட் போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அக்ரிஸ்டாக்னு உங்களோட விவசாய நிலம் என்ன, எங்கே இருக்குது என்னன்றதை செக் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிஸ்டாக்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தனித்துவமான அட்டையை எப்படி பெறணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, தங்கள் நிலை பதிவினை சரிபார்க்க ஒரு பொன்னான வாய்ப்பு, தங்கள் கிராமத்தை தேடி வருகிறோம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் பகுதியிலே நடந்திருக்கும். அந்த பகுதியில் நடந்த போது நீங்கள், அதாவது முகாம் நடந்திருக்கோம், அந்த முகாமில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னா இப்போ ஒரு சென்டர் வச்சு நீங்கள் சிஎஸ்சி சென்டரில் அப்ளை பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா விவசாய நில உடைமைகள் பதிவு சரிபார்த்தல் சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசின் மூல நலத்திட்டங்கள் அனைத்தும் முறையாக விவசாயிகளுக்கு கொண்டு செல்வதை உறுதி செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு வேளாண் அடுக்கம் கிரைம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்க சொல்லியிருக்காங்க. கிரைம்ஸ் திட்டம் சொல்லுவாங்க. ஒன்றிய வேளாண் அடையாள அட்டை வழிகாட்டு நெறிமுறைப்படி மாநிலம் முழுவதும் இத்திட்டத்தின் செயல்பட உள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கு இந்த மின்னணு அட்டை கொடுக்குறாங்க. இந்த மின்னணு அட்டையை நம்ம எங்கே பெறணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சிஎஸ்சி சென்டர்னு இருக்கும். சிஎஸ்சி சென்டர்னால் காமன் சர்வீஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. அந்த சென்டரில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அனைத்து துறை பயன்களும் ஒற்றை சால முறையில் பெறலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா பயிர் காப்பீட்டு திட்டமாகட்டும், விவசாய பெருங்குடி மக்களுக்கு இப்போ வெள்ள நிவாரண நிதியாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அட்டை மூலமாக ஒற்றை சாளர முறை, ஒரே ஒரு கார்டு இருந்தால் போதும் நீங்கள் எல்லா பயனையும் பெறலாம். இப்போ ஆதார் கார்டு வச்சு நம்ம பேங்க் பாஸ்புக் ஓப்பன் பண்ணலாம், கேஸ் சிலிண்டர் ஓப்பன் பண்ணலாம், பல்வேறு நலத்திட்டங்கள் எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு தேவைப்படுற மாதிரி விவசாயிகளுக்கு இந்த அட்டை தேவைன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டை இருந்தாலே போதும். கூட்டுறவு சங்கங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பயிர் கடன் வாங்குவதற்காகட்டும் அனைத்துக்குமே இந்த கார்டு போதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நிலை உரிமையாளர் அனைத்து விவசாயிகளும் பதிவு செய்ய தகுதியுடையர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விவசாயிகளுமே தகுதியுடையர்கள் தான். அதாவது நீங்கள் விவசாயம் பண்ணுறாங்க, நிலம் இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இதுக்கு தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகளுக்கான அடையாள சான்று, ஆதார் அட்டை, பட்டா, சிட்டா, நிலை உரிமையாளர் ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா பட்டா, சிட்டா, ஆதார் எண் இணைக்கப்பட்ட கைபேசி, இதுக்கு இருந்தாலே போதும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 31க்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க. 1/4/2025 முதல் பிஎம் கிசான் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாய அடையாள எண் கட்டாயம் என தெரிவித்துக் கொண்டுபடுகிறது. பிஎம் கிசான் மட்டும் பயிர் காப்பீடு திட்டத்தில் பயன்பெறணும்னு நினைக்கிறவங்க ஏப்ரல் 1 முதல் இந்த அட்டை இருந்தால் தான் நம்ம பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியும், கிசான் திட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணனா, உங்கள் பகுதியில் உள்ள, உங்கள் மாவட்டத்தில் உள்ள, உங்கள் கிராம பகுதியில் உள்ள சிஎஸ்சி சென்டருக்கு போங்க. ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க, கூடிய பட்டா, சிட்டா காப்பி எடுத்துகிட்டு போங்க, ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு போங்க. ஒரு 10 நிமிஷம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 15 ரூபா கேட்குறாங்க. ஒரு சிம்பிளான மெத்தடில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துடலாம். தயவு செஞ்சு யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலையோ கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.